நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் கவிதை இணைய இதழின் நுட்பம் புரோட்காஸ்ட். அறிந்த வெங்காயத்தை வைத்து தோசைக்கல்லின் பிடிமானத்தை கேள்வி கேட்ட அம்மாவின் மகள் ஒரு துணி சுற்றிய அச்சை வைத்து கொண்டாள். எப்படியும் பிடிமானங்களை கேள்வி கேட்க ஒரு பிடிமானம் தேவைப்படுகிறது. ஒற்றை பின்னலை முன்கழுத்து வழி விசிறி இறக்கிவிட்டு கொள்ள தெரிந்த மெர்சி அக்கா பூச்சூட மாட்டாள். குறைந்தபட்சம் ஒற்றை செம்பருத்தியாவது வேண்டும். சுருள் முடியை இறுக்கி பின்னும் தேவி சித்திக்கு கரிசலாங்கண்ணி, முட்டைக்கரு, கேசவர்த்தினி என்று மகள் கூந்தல் வளர்ப்பும் அத்தையின் அன்றாட கவலைகளில் ஒன்றாக இருந்தது. சும்மாடு மாதிரி வைத்து அனுப்புவாள் கொல்லையில் குலுங்கும் கனகாம்பரத்தை. நீலம், சம்பங்கி, மரு, பச்சை, செவ்வரளி, சாமந்தி என்றிருந்த கதம்ப வானவில் அது. இப்போதும் தஞ்சாவூர் தெருமுனைகளில் தேடுகிறேன் அப்பாவின் பையில் வந்த வானவில்லை. விரல்கள் கோதுகின்றன சலவை செய்யப்பட்ட குட்டை கூந்தலை. பூ பூ புளியம்பூ பாடலை நினைவில் கொண்டு வர எத்தனை முயன்றும் அடுத்த வரி தெரியவில்லை. புறவழிச்சாலையின் நிழல்தடுப்பில் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் பிங்க் நிற அரளி ஆடுகிறது. நாயகனைப் போல முடி வளர்த்து, நாயகனைப் போல பெல்பாட்டம் போட்டு, நாயகனைப் போல அண்ணாந்து மைக் பிடித்து படம் எடுத்த ராஜண்ணன் கச்சேரி வைக்க வருபவரிடமெல்லாம் கேட்ட முதல் சம்பளம் அந்த படம் போட்ட சூரட்டிதான். ராஜண்ணன் முடி கொட்டி, பெல்பாட்டம் வழக்கொழிந்து, வீடியோ போடும் திருவிழா காலம் வந்தும் அபூர்வமாக கச்சேரி வைக்கப் போகிறீர்களா? எப்படியும் இளமையினம் பூங்காற்றுக்கு சீட் எழுதி அனுப்புவார்கள். நீங்களும் ராஜண்ணனின் பழைய புகைப்படத்தோடு ஒரு போஸ்டர் அடித்து விடுங்கள்.